பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் சொல்லி வருகிறேன் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ற மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எல்லாவற்றையும் இந்த வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது. அதனால தான் இந்த வேதத்தை புஸ்தகம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம பாடும்போது பாடுறோம், வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே, வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. ஆண்டவன் அரளித்த ஆத்துமத்து கண்ணாடி, ஆண்டவன் அரளித்த ஆத்துமத்து கண்ணாடி, அதற்கு இணை இல்லை உலகினிலே. ஆண்டவன் அரளித்த ஆத்துமத்து கண்ணாடி, அதற்கு இணை இல்லை உலகினிலே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே, வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. குறைகளை காட்டி குறைகளை காட்டி மறையும் கண்ணாடி, மலையை உடைக்கும் சமட்டி. குறைகளை காட்டி மறையும் கண்ணாடி, மலையை உடைக்கும் சமட்டி. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. அழுக்கை கழுவோம் அழுக்கை கழுவோம் அருந்தல் நீரும் அழித்திடும் அக்கினியா. அழுக்கை கழுவோம் அருந்தல் நீரும் அழித்திடும் அக்கினியா. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே, வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. எல்லாரும் அந்த உபாகமம் 22ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இப்ப வாசிக்க கேட்க போறோம். அழகா சொன்னார். முதல்ல சொன்னாரு, உன் சத்துருவின் கழுதையாவது ஒரு மாடாவது ஆடாவது வழி தப்பி போக காண்பாயானால் காணாதவனை போல நீ இருக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும்? தேடி கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கணும். ஒருவேளை அவன் உனக்கு அறிமுகமாகாமல் இருந்தா, அல்லது அவன் ஊரில் இல்லாமல் இருந்தாலும் உன் வீட்டில் வச்சிருந்து பாதுகாத்து அவன் தேடி வந்தவன திரும்ப என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது நியாயப்பிரமாணங்க. அதுக்கப்புறம் வாசிங்க.
அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்ய கடவாய். கழுதையா இருந்தா கூட அதுதான், கழுதையை குறித்து கூட அதுதான். நம்ம இன்னைக்கு பொருட்கள் எல்லாத்துக்கும் அதே சட்டம் தான். எவனாவது போட்டு போயிட்டான், எவனா விட்டா அன்னைக்கு லக்கி அப்படின்ற கூடாது. ஏன்னா தவற விட்டவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா வேதம் சொல்லுது, பிறருக்குரிய ஒன்றையும் இச்சையாதிருப்பான். இச்சை மனுஷனை கெடுத்துரும். பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதனாலே சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி விழுந்துரு, விலகிரு. ஆனா கண்டுபிடிச்சீன்னா பிறனுக்குரியதை கொடுக்கணும். எனக்கு அன்பானுள்ளே, வேதத்தில் ஒரு அருமையான ஓமை உண்டு. காணாதவனை போல இருந்த ஒரு காரியம் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். என்ன எழுதி வச்சிருக்காரு? ஒரு நல்ல சமாரியனை குறித்து. அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் போய்கிட்டு இருந்தார், காரில் போய்கிட்டு இருந்தார். அது பக்கத்தில் ஒருத்தர் நடந்து கொஞ்சம் வெயிட்டை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இவர் காரில் நிப்பாட்டி, ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்கன்னார். என்னன்னார்? எங்கே போகணும்? இந்த ராத்திரி நடந்து போகிறீங்களே, வெயிட்டை தூக்கிட்டு போகிறீங்களே. பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போனியா? பஸ்ஸை விட்டுருச்சு, பஸ்ஸை விட்டுட்டேன், அதனால் தூக்கிட்டு போகிறேன். எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியா, வாங்க காரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரை கொண்டுட்டு போய் காரில் உட்காந்து போகும்போது 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. 2 பேரும் கிறிஸ்தவங்க. நல்லா கவனிங்க, 2 பேரும் கிறிஸ்தவங்க. சரி பேசிக்கிட்டே வந்தவுடனே அவர் இடம் வந்தவுடனே, ஐயா இறங்கி இதான் நிப்பாட்டுங்க, இறங்கிறேன்னார். இறங்கிற போகும்போது, ஐயா தயவுசெய்து உங்கள் பேரை சொல்லுங்கன்னார். என்ன பேர்? எதுக்கு உங்கள் பேர் எதுக்குன்னார். நாளைக்கு எங்கள் ஆலயத்தில் இப்படி ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தாவது ஆண்டவர் எனக்கு அனுப்பினார்னு உங்கள் பேரை சொல்லி சாட்சியாக சொல்கிறதுக்குன்னார். அவர் கேட்டார், நல்ல சமாரியன் கதை தெரியுமான்னார். ஆமாம் தெரியும். அந்த நல்ல சமாரியனுடைய பேர் என்ன? தெரியாது ஐயா. சொல்லலை ஐயா. லேவியனுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஆசாரியனோட பேர் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் 2 பேரும் காணாமல் போயிட்டான். கண்டுகிட்டவன் யாரு? நல்ல சமாரியன். தூக்கி சுமந்தவன் யாரு? நல்ல சமாரியன். ஆனால் அந்த சமாரியர் எங்கேயாவது போகும்போது, சத்திரத்தை விட்டு போகும்போது கூட 2 பணத்தை கொடுத்து, கவனிச்சுக்கப்பா, திருப்பி வந்தால் இன்னும் ஏதாவது செலவு வந்தால் தாரேன் நானே. அவருடைய பேர் இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு என்னை கேட்குறீங்க? உதவி செய்தால் எவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமோ அதை மறக்கப்படங்க. ஏன்னா நம்ம செஞ்ச உதவி யாருக்கு இல்லை? மனுஷனுக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்கிறான். மறந்துடாதீங்க, இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். அந்த கடனை அவர் திரும்ப எப்படி கொடுப்பாராம்? 1000 திரும்ப கொடுத்துருவார். அநேக நேரங்களில் நமக்கு தெரியறது இல்லைங்க எப்படி வாழணும்னு. இங்கே ஒரு ஆட்டை குறித்து மாட்டை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 25 தான். ஆமாம், வாசிக்க பார்க்கலாம். மிக அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒரு 29 அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஆரம்பத்திலேருந்தே வாசிங்க. ஒரு மனுஷன் எரிகோவின் வழியா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? 30 இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், லூக்கா 10:30, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை அவனுடைய இருக்கிற எல்லா பொருட்களையும் புடுங்கிக்கிட்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போயிட்டான். அப்பொழுது அவனை கொலை பண்ணல, ஆனா எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டான். ஆனா எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு அவனை காயப்படுத்திட்டு போயிட்டான். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து, தற்செயலாய் இந்த ஆசாரியன் யாரு? வெளிப்படுத்தல் 1:6 படி
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்கள் ஆசாரியர்கள் அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆசாரியன் சாதாரணமான ஆள் இல்ல. ஏன்னா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தந்திடும் ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தந்திடும் ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் அவன் யாரு? ஆசாரியன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆமா, வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். மறந்துடாதீங்க, இப்படிப்பட்ட ஆசாரியன் தற்செயலாய் எந்த புரோகிராமும் இருந்ததாக இங்க என்ன செய்யல, சொல்லப்படல. தற்செயலாய் அந்த வழியில என்ன செய்தான், தற்செயலாய் அதை கடந்து போறான். அந்த பாதையில போன உடனே அவனை கண்டு அவனை பார்த்தான். பார்க்காத பிரச்சனை இல்லை. மாட்டு காட்டுக்கே பார்க்காதவனா இருக்கும் போது ஒரு மனுஷன் கிடக்குறாயா, ஒரு மனுஷன் கல்வர்கையில் அகப்பட்டு குத்துயிரும் கொலையுமா கடைசி போராடிக்கிட்டு இருக்கிறான். அவனை காப்பாற்றுறதுக்கு கடமைப்பட்ட இயேசு நம்ம ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது எசேக்கியேல் சொன்னானே, உன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற பொழைச்சு போ, பிழைத்திரு என்றேன். ஏன்னா ரத்த வெள்ளத்தில் கிடந்த உன்னை பார்த்து நான் உன் அருகே கடந்து போன போது விதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். எத்தனை இரக்கம்! என்ன ஆண்டவர் யாரு? இரக்கம் உள்ளவனே, மனதுருக்கம் உடையவனே, இரக்கம் உள்ளவனே, மனதுருக்கம் உடையவனே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா
ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவனே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவனே. உண்மையை கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவனே. உண்மையை கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. எல்லேசு ராஜா ஸ்தோத்திரம். எல்லேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. நல்ல கவனிங்க. பார்த்தா பார்க்காட்டா பிரச்சனை கிடையாது. கிடக்கிறத பார்த்துட்டு கிறிஸ்தவனா யாரு? அன்பு நிறைந்தவன் கிறிஸ்தவன், அருள் நிறைந்தவன் கிறிஸ்தவன், துன்பம் நிறைந்தவனுக்கு கண்டபோது தொண்டு செய்கிறவன் தாயா கிறிஸ்தவன். ஏதோ கிறிஸ்து அவன் என்று சொன்னால் 2 கண்ணுதான் கூப்பிடும்போது இந்த பிச்சைக்காரன் கூப்பிட்டா நான் செய்து கொடுக்கணுமா, நான் பதில் சொல்லணுமான்னு போயிருப்பாரே. இரக்கத்தின் சிகரம், நீதியின் தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமல்ல, அன்பே உருவானவர். நாம் ரட்சிக்கப்பட்டோம் கழுவப்பட்டுட்டோம் சொல்லி என்ன பிரயோஜனம்? பார்த்தா என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். எல்லேசு ராஜாவுக்கு ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். எல்லேசு ராஜாவுக்கு துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். எல்லேசு ராஜாவுக்கு தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை. நமது ஜெபத்தா, நமது பணத்தா, நமது ஜெபத்தா, நமது பணத்தா. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். எல்லேசு ராஜாவுக்கே ஏதாவது செய்யணும் இருக்காரு. இந்த ஆசாரியன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவன், அவன் வாயில வேதத்தை தேடுறவங்க, அறிவு இருந்தவன். ஆனா பார்த்துட்டு என்ன செய்யறான்? பக்கமாய் விலகி போனான். அப்புறம் எப்படி மாட்டை ஆட்டை பிடிச்சி கொண்டு கொடுப்பாங்க? மனுஷனையே நினைக்கிறதுக்கு இன்னைக்கு இல்லையே ஐயா. ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு அவன் எதை நினைச்சு அழுகிறானம்மா. என கண்பாருடைய அவன் காயப்பட்டு கிடக்கிறான், எந்திரிக்க முடியாது, ரத்தம் போய்கிட்டு இருக்கு, தெரியுது. இன்னைக்கு சொல்லிங்க ஆமாம் பிடிச்சா
காவல்துறையில் நீ என்ன உதவி செய்ய குடும்பம் அதை செய்யலாம்ல, பார்த்துட்டு விலகி போகாமல் ஒரு கூப்பிட்டு சொல்லவா செய்யலாம்ல. எனக்கு அன்பானுடைய அவன் பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியன் அந்த இடத்துக்கு வந்து, லேவி யாரு? ஆசாரியர்களுக்கு அடுத்த இடத்துக்கு கூட நிற்கிறவன். லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பானுடைய லேவியன் ஒருவன் என்ன செய்தான்? அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவனும் பார்த்தான். அவனும் பார்க்காம போல பார்க்கலாம். நம்ம எல்லாருமே அப்படிதான். ஏதாவது ரோட்டில் பிரச்சனைனா பார்ப்போம், அப்படியே நகழ்வோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் நீங்கள் சொல்லுவீங்க பிரச்சனைன்னு. ஏதாவது செய்யக்கூடிய உதவி கீழே இறந்துருந்தா அப்படி காயப்பட்டுதான் விபத்தம் தெரிஞ்சால் பரவாயில்ல, தொடக்கூடாது அரசாங்க சட்டம். ஆனால் ஒரு தண்ணி கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? ஒரு தண்ணி மோந்து கொடுக்குறதுக்கு ஒரு சோடா, சின்ன சோடா நம்மளால் நிப்பாட்டி அவனுக்கு அங்கனக்குள்ளே முகத்தில் ஏதாவது கீழே விழுந்தான், காயம் இல்லை, உடம்புல சின்ன காயம்தான், ஏற்று பேர் அவனை தூக்கிக்கொண்டு ஒரு மருத்துவமனையில் ஒப்படைக்கிறக்காது என்ன வருதா? எனக்கு அன்பானே, ஆசாரியன் தான் பார்த்தான் விலகி போனா. லேவியன் அவனும் என்ன செஞ்சிட்டான்? அவனை பார்த்தான், அவனும் பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகிறான். நல்ல கவனிக்க, அவனுக்கு ப்ரோக்ராம் இருக்கு, எதுக்கோ போய்கிட்டு இருக்கிறான். என்ன வியாபாரத்துக்கு போறான்னு, என்ன தொழிலுக்கு போறான்னு இங்கே எழுதப்படலை. பிரயாணமாய் புறப்பட்டு வருகையில் அவனை கண்டு மனதுருகி, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, அழகில் வந்தாரே, அணைத்து கொண்டாரே, அருகில் வந்தாரே, அணைத்து கொண்டாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தாசத்தை பார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே, ஆதத்தை பார்த்தாரே, காயம் கட்டினாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. இந்த சமாரியன் என்ன செய்யறான்? கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, காயம் கட்டி நீ எந்திரிச்சு போடான்னு சொல்லாம தான் எந்திரிக்க முடியாது கிடக்கான, தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான். அவனை பராமரித்தான். பேர் சொல்லிட்டா போனாரு இல்ல. மறுநாளிலே புறப்படும் போது அவன் தன் பிரயாணத்துக்கு கிளம்போது ரெண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்து கொண்டா என்ன கவனிச்சுக்கோ, அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஏன் இந்த உண்மை எழுதினா தெரியுமா? மாட்டாட்டை கண்டாலே கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னார், மனுஷனை கண்டா இறக்கம் காட்டணும். இந்த வேதம் ப்ராக்டிக்கலாக நமக்கு போதிக்குதுங்க. நாம் சொல்ல உடன்படிக்கைன்னு ஆண்டவர் எழுதி கொடுத்த உடன்படிக்கை, அதெல்லாம் எதுக்கு? ஓமைகள் எல்லாம் எதுக்கு? நீயும் நானும் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஏதோ லேவியனை போல ஆசாரியனை போல இருந்துடாம நல்ல சமாரியனாய் இரக்கமுள்ளவர்களாய் கர்த்தர் இருக்கும்போது நீங்களும் கர்த்தர் ஏவினால் இதற்கு உதவலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாயல்ல. எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், உங்களுக்கு வேலை கிடைச்ச நாள், உங்கள் பிள்ளைகள் திருமண நாள், பிறந்த நாள், இப்படிப்பட்ட நாளில் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு ஒவ்வொரு வாரம் வேனுக்கு எடுக்கிறோமே, வாரத்துக்கு 5000 ரூபா வேன் வாடகை மட்டுமே.
நீங்கள் அதுக்குன்னு உதவலாம். இவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க உதவலாம். ஏன் எத்தனையோ பேருக்கு நல்ல துணிமணி இல்லாமல் இருக்குது. ஏன் ஒரு 4 பேருக்கு 4 சட்டை எடுத்து எப்படி பண்ணுறது அளவு தெரியும். ஏன் 44 எடுத்து அனுப்புங்க, பெருசாக இருந்தால் இருந்துட்டு போகுது, எடுத்து அனுப்புங்க. கர்த்தர் அவங்களுக்கு உதவட்டும். கர்த்தர் ஏவினார். என கண்வானே வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள் ஆண்டவர் வருகையில் சொல்லுவார். அது மட்டுமல்ல, நாங்களும் வந்து கலந்துக்கலாமா? தாராளமாக வாங்க, வந்து பாருங்கள். அதுக்காக ஒன்று செய்யணுமானா கட்டாயம் கிடையாது. பிரதர் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், வர முடியாது, ஆனால் ஏதாவது உதவி செய்யணும். எப்படி பிரதர் செய்ய? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. ஃபோன் வழியாக ஜிபே, சாதாரணமாக இன்றைக்கி ஜிபே ஃபோன்பேலாம் உண்டு, தொடர்பு கொள்ளலாம். QR கோடு இருக்குது, பேடிஎம் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். போஸ்ட் வழியாக தொடர்பு கொள்றதுக்கு 36 35 38 89 63 போஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தெய்வமே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நியாயப்பிரமாணமாக எழுதி கொடுத்து சென்றீர் ஐயா. உடன்படிக்கை, ஒன்றுக்கு உதவாத மனிதனோடு இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொன்னீரே. நீர் பண்ணின உடன்படிக்கை என்ன? உன் சத்துருவை கூட நீ வெறுத்து விடக்கூடாது. உன் சத்துருவின் மாடு ஆடு கழுதையா இருந்தாலும் அதையும் நீ கொண்டு ஒப்படைக்க வேண்டும். அவன் இல்லாதிருந்தால் பாதுகாத்து அவன் தேடி வரும்போது ஒப்புவிக்க வேண்டும் என்றீரே. இங்கே ஒரு மனிதனை விட்டு போன லேவியனைப் போல ஆசாரியனைப் போல இராமல் நல்ல சமாரியனாய் மாற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள், அவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரீர சுகவீனம் பலவீனங்கள் முற்றிலும் மாறட்டும். சுகர்னால பிரஷர்னால படுத்த படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ எனக்கு டாக்டர்கள் சொல்கிறாங்க வயிற்றில் கட்டி இருக்குங்கிறாங்க, கிட்னியில் கல் இருக்குங்கிறாங்க. பயப்படாதீங்க. மார்க் 11:23 எடுத்து சொல்லுங்க. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போனால் அது தள்ளி போகும், ஆனால் இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. இந்த கல்லை பார்த்து பேசுங்க, அது பொடி பொடியாய் போகும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, கூப்பிடும் யாவருக்கும் பதில் கொடுக்கும் தெய்வமே, குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிறவரே, இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனை தாயை நினைக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கென்று ஏதாவது ஒத்தாசை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை பல ஆண்டாய் தன் பெயர் கூட சொல்லாமல் தாங்கி வருகிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள்,
நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.